ஆயக்கலைகள் 64 அதில் ஒரு முக்கிய கலையான ஜோதிட கலையின் மூலமாக என்னுடன் இணைந்துள்ள அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க. கடகராசி நேயர்களுக்கு புதுசா அப்படி என்ன இருக்க போகுது, எப்பவும் போல வாழ்க்கை கீழேயே தான் போகுது அப்படின்னு கதரும் நேயர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்குதுங்க. அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகை காக்கும் முருகப்பெருமானுடைய பாதம் தொட்டு வணங்கி வீடியோக்குள்ள போலாங்களா? என்னுடன் சேர்ந்து நீங்களும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. பழனி ஆண்டவா, செந்தூர் வேலவா, சீரும் போர் தளபதியே, சேவல் கொடி ராஜாவே, நீதான் ஐயா இந்த அப்பாவி மக்களை கஷ்டங்களிலிருந்து காப்பாற்றி காலம் முழுக்க கூடவே இருக்கணும். இவங்களுக்காக நான் தினமும் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன். இவங்களுக்கு ஒன்றுனா நீதான் ஐயா பொறுப்பு. அப்படியே நான் சொல்லும் ஜோதிடமும் பழிக்க நீதான் ஐயா அருள் புரியணும். தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல்னு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கொடுத்து வைங்க. ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றி அடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தாங்க போடுறோம். கடகராசிக்காரங்க போர் குணம் கொண்டவங்க. உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க. சந்திர பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க. எல்லா இடங்கள்லையும் நேர்மையையும் உண்மையை மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான், வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க. உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டிட்டு போறாங்க அப்படின்னா நீங்க கூட்டிட்டு போற பக்கமெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. எந்த தரப்புல நியாயம் இருக்குதோ அங்கதான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க. உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறமா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனாலதான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டு இருக்கு. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துப்பாங்க. இதனால பார்க்குறவங்க எல்லாருமே கடகராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்காங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும் தாங்க தெரியும். கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க. மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்கள். வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் கடகராசிக்காரங்க. கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். இந்த அஷ்டம சனி மூலமாகவும் நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் இழப்புகளும் பிரச்சனைகளும் மட்டுமே நீங்கள் அதிகப்படியாகவே சந்திச்சிருப்பீங்க. கடகராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி, தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிகிட்டு போயிரு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குதுங்க. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில் மட்டும் என்னைக்குமே குறிக்கோளாக இருக்கவங்க தான் நீங்கள். ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது, என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்ல, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழல்ல உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தாங்க இருக்கு. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியை மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது. இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். கடந்த 2025 மிக மோசமான ஒரு நரக வாழ்க்கையை வாழ்ந்த நபர்கள் தான் நீங்கள், ஓகேங்களா? அதுவும் நவம்பர் 1லேருந்து ரொம்பவே கடகராசிக்காரங்க என்னதான் அந்த டைமில் உங்களுக்கு இந்த அஷ்டம சனியோட தாக்கம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருந்ததுனால குடும்பத்தில் பிரச்சனை, வேலை செய்யக்கூடிய இடங்களில் பிரச்சனை, பொருளாதாரத்தில் பிரச்சனை, உடல் சார்ந்த இடத்துல பிரச்சனை, இந்த மாதிரி ஏகப்பட்ட மன உளைச்சலுக்கு நீங்கள் ஆளாக்கப்பட்டிருக்கிறீங்க, ஓகேங்களா?
ஆனால் தற்பொழுது இந்த 2026ல் நிச்சயமாக உங்களுக்கு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 2026ல் பிப்ரவரி மாதத்துலேருந்து, அதாவது பிப்ரவரி 14ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு வந்து வீரபத்ர ராஜ்யம் அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிச்சிச்சுங்க. அது என்ன சாமி வீரபத்ர ராஜ்யம் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானும் புதன் பகவானுடைய சேர்க்கை பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய 90 நாட்களுக்கு இதனுடைய பலன்களானது குறிப்பிட்ட ஒரு சில ராசிக்காரங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. அது குறிப்பாக ஒரு 4 ராசிகளுக்கு கிடைக்குதுங்க. இந்த 4 ராசிகள் பார்த்தீங்கன்னா நம்பர் 1ல் இருக்கிறது கடகராசிக்காரங்க. நீங்க கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீரபத்ர ராஜயோகம் மூலமா கடந்த காலகட்டங்கள் உங்க வாழ்க்கையில நீங்க ஆசைப்பட்டது எதையெல்லாமே இழந்தீங்களோ அது அனைத்தும் திரும்ப பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுதுங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சனியுடைய வக்ர நிவர்த்தி, குருவுடைய வக்ர பெயர்ச்சி, சுக்கிர பெயர்ச்சி, சூரிய பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி என கிட்டத்தட்ட ஒரு 5 பெயர்ச்சி பலன்கள் உங்களுக்கு ஒன் பை ஒன்னா வரக்கூடிய மாதத்துலேருந்து தொடர்ச்சியாக இருக்கிறதுனால இந்த 2026ல் நிச்சயமா உங்களுக்கு ஒரு மாற்றம் தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது. முதலாவதாக பார்த்தீங்கன்னா சனியுடைய வக்ர நிவர்த்தி. இத்தனை நாட்களாக நெகட்டிவாக, அதாவது மைனஸாக மட்டுமே செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் தற்பொழுது பார்த்தீங்கன்னா மீன ராசியில் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருக்காருங்க. அப்படி வக்ர நிவர்த்தி அடையும் பொழுது உங்களுக்கு இந்த அஷ்டமத்து சனியோட தாக்கம் அப்படிங்கிறது முழுவதுமாகவே இருக்காது, உங்களை விட்டு விலகிரும். தற்பொழுது பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு காத்துச்சுக்குது. இதன் மூலமாக இந்த 2026ல் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா குருவுடைய வக்ர நிவர்த்தி. இத்தனை நாட்களாக 2ஆம் இடத்துல செயல்படுறதுனால தான் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக ஒரு மிகப்பெரிய கஷ்டம் அப்படிங்கிறது ஏற்பட்டு இருந்திருக்கும். தற்பொழுது குரு பகவான் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடமான லக்னஸ்தானத்தை நோக்கி போகிறதுனால இத்தனை நாட்களாக கிடைக்காம இருந்த ஒட்டுமொத்த குரு பயிற்சி பலன்களும் தற்பொழுது உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது. இதன் மூலமாக பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்பட போகுது. வாழ்க்கை துணை இழந்த கடகராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து 2வது திருமணம், அதாவது செகண்ட் மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க. அப்படி 2வது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசிடுவாங்களா, ஊர்க்காரங்க தப்பாக நினச்சிருவாங்களா, அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து 2வது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க. இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் அந்த சொசைட்டியில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும். கடந்த காலகட்டங்களில் காதல் அதிகமான தோல்விகளை மட்டுமே சந்திச்ச ராசின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க கடகராசிக்காரங்க தான். ஏன்னா அந்த டைமில் வந்து அஷ்டம சனியோட தாக்கம் அப்படிங்கிறது அதிகமாக இருந்ததுனால காதலுக்கு அடிக்கடி வந்து ரொம்ப சண்டை சச்சரவு, வீட்டில் போய் பிரச்சனை ஆகிறது, வீட்டில் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, இந்த மாதிரி எல்லாமே சந்திச்சிருப்பீங்க. ஆனால் தற்பொழுது வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும். வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களை உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே உள்ளது. இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையுமே சுலபமாக செஞ்சு முடிச்சிருவீங்க. உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்தெழுப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது. உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது. இதை நினச்சி வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்பவே வருத்தப்பட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் குடும்பத்தில் திருமணம், சீமந்தம், புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்க போகுதுங்க. கடகராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது. சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது. இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் முழுவதுமாக நிவர்த்தியாக போகுது. ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடன்களையுமே கட்டி முடிக்க போறீங்க. இதன் மூலமாக இந்த 2026ல் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா குடும்ப உறவுகள் மற்றும் சொந்தக்காரர்கள், வேலை செய்யக்கூடிய இடங்கள் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு பிரச்சனைகள் எல்லாமே வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது. குறிப்பாக குடும்ப உறவுகள் மத்தியில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லாத பட்சத்தில் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை கூட தலைகீழாக மாறக்கூடிய நிலைமையும் அதிகமாகவே உள்ளது. வாழ்க்கை துணை இழந்த கடகராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து 2வது திருமணம், அதாவது செகண்ட் மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க. அப்படி 2வது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசிடுவாங்களா, ஊர்க்காரங்க தப்பாக நினச்சிருவாங்களா, அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து 2வது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க. இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் இந்த சொசைட்டியில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும். கடந்த காலகட்டங்களில் காதல் அதிகமான தோல்விகளை மட்டுமே சந்திச்ச ராசின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க கடகராசிக்காரங்க தான். ஏன்னா அந்த டைமில் இந்த அஷ்டம சனியோட தாக்கம் அப்படிங்கிறது அதிகமாக இருந்ததுனால காதல் அடிக்கடி சண்டை சச்சரவு, வீட்டில் போய் சொன்னால் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, இந்த மாதிரி எல்லாமே சந்திச்சிருப்பீங்க. ஆனால் தற்பொழுது வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும். வீட்டில் போய் சொல்லும்போது பேரண்ட்ஸே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையுமே சுலபமாக செஞ்சு முடிச்சிருவீங்க. அவங்க எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே
கவர்ந்திருப்பீங்க. சமூகத்தில் உங்க பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுதுங்க. உங்க குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது. இதை நினைச்சுட்டு இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்பவே வருத்தப்பட்டு இருந்திருப்பாங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க குடும்பத்துல திருமணம், சீமந்தம், புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்க போகுது. கடகராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது. சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது. இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் முழுவதுமாக நிவர்த்தியாக போகுது. ஒரு பைசா கடன் இல்லாம அனைத்து விதமான கடன்களையுமே கட்டி முடிக்க போறீங்க. இதன் மூலமா இந்த 2026 நிச்சயமா உங்களுக்கு ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுதுங்க. குறிப்பா பார்த்தீங்கன்னா குடும்ப உறவுகள் மற்றும் சொந்தக்காரங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு பிரச்சனைகள் எல்லாமே வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. குறிப்பாக குடும்ப உறவுகள் மத்தியில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லாத பட்சத்தில் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை கூட தலைகீழாக மாறக்கூடிய நிலைமையும் அதிகமாகவே இருக்குதுங்க. இந்த காலகட்டத்தில் வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் தேவை. பண தேவை ஏற்பட்டாலும் அதை திறமையாக சமாளித்து விடுவீங்க. தொழில் வியாபாரத்தில் நெருக்கடியான சூழல் ஏற்பட்டாலும் அதை சமாளித்து முன்னேறுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலக பணிகளில் அலட்சியம் காட்டாமல் செயல்படுவது நன்மை தரும். குடும்பத்தில் சுமூகமான சூழல் காணப்பட்டாலும் குடும்ப உறுப்பினர்களுக்காக மருத்துவ செலவு செய்ய வேண்டி இருக்கலாம். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நன்மையை தரும். பிள்ளைகளை அவர்களின் போக்கிலேயே விட்டு பிடிப்பது நன்மையை தரும். பெண்களுக்கு மற்றவர்களால் ஏற்படும் தொல்லைகளில் சிக்காமல் இருக்க கவனமாக செயல்படுவது நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில மெத்தன போக்கு காணப்படும். மிகவும் கவனமாக படிப்பது நன்மையை தரும். முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். பொருளாதார நிலைமை திருப்தி தருவதாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். குடும்ப விஷயமாக வெளியூர் பயணங்களை மேற்கொள்ள வேண்டி வரும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தந்தையிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். பிள்ளைகளால் பெருமைகள் உண்டாகும். உறவினர்கள் வருகை ஆதாயமும் மகிழ்ச்சியை தருவதாக இருக்கும். மகன் அல்லது மகளின் திருமண முயற்சிகளில் ஈடுபட சாதகமான காலகட்டம். அலுவலகத்தில் சென்ற காலம் போலவே உங்கள் பணிகளில் கூடுதல் கவனம் செலுத்துவது அவசியம்ங்க. பணியாளர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதிகாரிகளிடம் பேசும் பொழுது பதற்றம் வேண்டாம். வியாபாரத்தில் எதிர்பார்க்கும் லாபம் கிடைக்கும். சிலர் வாடகை இடத்தில் இருந்து சொந்த இடத்திற்கு கடையை மாற்றி விரிவுபடுத்துவீங்க. சக வியாபாரிகளால் ஏற்பட்ட மறைமுக இடையூறுகள் விலகும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான காலகட்டம். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் கூடுதல் வேலை செய்ய வேண்டியிருக்கும். ஆனாலும் சலுகைகள் கிடைப்பதால் உற்சாகமாக இருப்பீங்க. மேலும் இந்த காலகட்டத்தில் கடகராசிக்காரங்களுக்கு உயர்வான பலன்களே கிடைக்கும். சில இடங்களில் நன்மைகள் இருக்கும். சில இடங்களில் போராட்டங்கள் இருக்கும். உத்தியோக ரீதியாக சில பிரச்சனைகள் வரலாம். ஆனால் காத்திருந்த பதவி உயர்வு கிடைக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் சிறப்பாக இருக்குங்க. கடுமையான முயற்சிகளுக்கு நல்ல வெற்றி கிடைக்கும். குடும்பத்திலிருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். பிள்ளைகளால் சில சிக்கல்கள் முடிவுக்கு வரும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் ஆதரவான சூழல் அமையும். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்திலிருந்த துணக்க நிலை படிப்படியாக விலகும். வியாபாரம் சார்ந்த பயணங்கள் ஏற்படும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் மங்கள நிகழ்ச்சிகள் நடக்கும். கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து போவதால் சந்தோஷம் நிலவும். பிள்ளைகளின் கல்வி செலவுக்காக வருமானத்தை அதிகரிக்க வேண்டும். கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் சிறப்பான பலனை அடைவீங்க. புதிய முதலீடுகளை திட்டம் போட்டு முதலீடு செய்ய வேண்டும். சுக்கிரனுடைய இடப்பெயர்ச்சி நன்மை தீமை கலந்த பலன்களை கொண்டு வந்து கொடுக்கும். செவ்வாய் 7ஆம் இடத்தில் இருப்பதால் திருமண பேச்சுவார்த்தை தள்ளி போகலாம். நீங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய இடங்கள்னு பார்த்தீங்கன்னா உறவினர்கள் விஷயத்துல எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அறிமுகம் இல்லாத மனிதர்களிடம் அதிக நெருக்கம் வேண்டாம். இந்த காலகட்டம் கடகராசிக்காரங்களுக்கு தங்களுடைய தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றிற்கு தேவையான கவனத்தை செலுத்த வேண்டும். பண விஷயத்துல கவனமாக இருக்க வேண்டும். மேலும் பெரியோர்களின் ஆதரவை நாடலாம். மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க. அந்த வகையில புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் எவ்வளவு திறமையாக செயல்பட்டாலும் மெத்தனமான போக்கு காணப்படும். வியாபாரம் தொடர்பான பயணங்களை திட்டமிட்டபடி மேற்கொள்ள முடியாத நிலை உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலக வேலைகளால் டென்ஷன்கள் உண்டாகலாம். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு இருக்கும். குடும்பத்தில் இருப்பவர்களால் நிம்மதி குறைவு உண்டாகலாம். கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவதன் மூலம் முக்கிய காரியங்களில் நல்ல முடிவு எடுக்க முடியும். அடுத்ததா பூச நட்சத்திரம். வாக்குவாதங்கள், அடுத்தவர் பற்றிய விமர்சனங்களை தவிர்ப்பது நல்லதுங்க. பிள்ளைகளின் நலனுக்காக பாடுபட வேண்டியிருக்கும். மாணவர்களுக்கு கல்வி பற்றிய கவலை அதிகரிக்கும். திடமான மனதுடன் படிப்பது வெற்றியை தரும். நன்மைகள் உண்டாகும். மனோபயம் விலகும். எல்லோரிடமும் அனுசரித்து பேச வேண்டும். பேச்சின் இனிமை, சாதுரியத்தின் மூலம் காரிய வெற்றியை காண்பீங்க. பண வரத்து கூடும். சாமர்த்தியமான செயல்களால் மதிப்பும் அந்தஸ்தும் உயரும். அடுத்ததா ஆயில்ய நட்சத்திரம்.
உங்களை பொறுத்த வரைக்கும் மனக்கவலை நீங்கும், படிப்படியான முன்னேற்றம் உங்களுக்கு காணப்படும், உற்சாகம் உண்டாகும், பயணத்தின் போது ஏற்பட்ட தடங்கள் நீங்கும், தொழில் வியாபாரம் லாபகரமாக நடக்கும், போட்டிகள் விலகும், தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு முன்னேற்றத்தை காண்பீங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணிகளை விரைந்து முடிக்க தேவையான உதவிகள் கிடைக்கும். புதிய வேலை தொடர்பாக மேற்கொள்ளும் முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும். மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா, அருள்மிகு ஆதி பராசக்தி அன்னையை தரிசித்து வருவது உடல் ஆரோக்கியத்தை தரும். எதிர்பார்த்த காரியம் தாமதமாக முடியாமல் உங்களுக்கு சீக்கிரமா முடிச்சு கொடுப்பாங்க. ஓகேங்களா? நல்ல பலனே தரும். உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள்னு பார்த்தீங்கன்னா 2, 5 இந்த எண்களை அதிகமாக பயன்படுத்துங்க. அதிர்ஷ்டத்தை அதிக அளவில் ஈர்த்து கொடுக்கும். வரக்கூடிய வாய்ப்புகளை தவற விட்டுறாதீங்க. கெட்டியாக பிடிச்சுக்கோங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமோடு நலமோடு. நன்றி, வணக்கம்.